வணக்கம். கடகம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி உண்மையாக பேச வேண்டும் என்றால் அது மிகவும் உணர்ச்சிகளால் நிரம்பிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் வெளியில் மிகவும் அமைதியான ஒரு மனிதர், குடும்பத்தை முன்னிலைப்படுத்தி வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே திகழ்வீங்க. ஆனால் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய காயங்களையும் கவலைகளையும் யாரும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. நீங்களும் அதனை முழுமையாக வெளியிலும் காட்டிக்கொள்ள மாட்டீர்கள். இப்படிப்பட்ட ஒரு நபர்களாகத்தான் நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள். குறிப்பா குடும்ப வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த கடகம் ராசிக்காரங்க குடும்பத்தை மிகவும் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள். உங்களுடன் பிறந்த நபர்கள் எத்தனை நபர்கள் இருந்தாலும் நீங்கள் அவர்களை விட உங்களுடைய குடும்பத்தை முதற்படி மேலே எடுத்துக்கொண்டு நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு வரக்கூடிய பணம் எவ்வளவாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் கொடுத்து விட்டு தான் அதற்கப்புறம் தான் உங்களுடைய செலவுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். இன்றியமையாமல் ஏதாவது ஒன்று வாங்க வேண்டும் என்றால் மட்டுமே நீங்கள் வாங்குவீர்கள். அதுவும் உங்களுடைய குடும்பத்திடம் ஒரு வார்த்தை கூறிவிட்டு தான் வாங்குவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள். குடும்பத்திற்காக நீங்கள் பல விஷயங்களை தியாகம் செய்தது உண்டு. சில நேரங்களில் உங்களுடைய சொந்த ஆசைகளை கூட மறந்து குடும்பத்தின் சந்தோஷத்திற்காக உழைத்து கொண்டு இருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு ஊருக்கு செல்லணும், நண்பர்களுடன் வெளியில் செல்லணும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய குடும்பத்தை ஒரு செகண்ட் நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள். நினைத்து பார்த்தவுடன் வெளியில் செல்லணும். நம்முடைய ஆசை என்னடா ஆசை, நம்முடைய குடும்பம் தான் நமக்கு முக்கியம். நமக்குன்னு இருக்கக்கூடிய 4 நபர்கள் அவர்கள் மட்டும்தான். அவர்களை பார்த்து கொண்டால் போதும், அதுவே நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசையாக இருக்கும் என்று அதை ஒரு தியாகமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய தியாகங்கள் முழுவதையும் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அந்த தியாகங்களை புரிந்து கொள்ளாமல் சிலர் உங்களை குறைத்து பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் வேறு யாரும் கிடையாது, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக மட்டுமே இருப்பார்கள். இதுவே உங்களுடைய மனதில் ஒரு பெரிய ஒரு காயமாக பதிந்திருக்கும். நீங்க உங்களுடைய மனதிற்குள் நினைப்பீங்க, நம்ம குடும்பத்திற்காக எவ்வளவோ உழைக்கும், எவ்வளவோ பாடுபடுகின்றோம். ஆனால் அது அனைத்தும் நம்முடைய குடும்பத்திற்கு தெரியாமல் நம்மளையே இப்படி அவங்க ஏன் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக தோன்றிக் கொண்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு காயத்தை நிச்சயமாக உருவாக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்த 3 முக்கியமான தவறுகள் நிச்சயமாக இருக்கும். முதல் தவறாக என்ன தெரியுமா? யாரையும் மிகவும் எளிதாக நம்பிவிட்டது. உங்களுடைய குணமே அதுதான். யாராவது உங்களிடம் சிரித்து செஞ்சு பேசிவிட்டார்கள் என்றால் அவர்களை உடனடியாக நம்பி விடுவீர்கள். இதுதான் உங்களுடைய ஒரு கெட்ட ஒரு குணமாக இருக்கும். உங்களுடைய நல்ல மனதினால் நீங்கள் சில நபர்களிடம் முழுமையான நம்பிக்கை வைத்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நபர்கள் உங்கள் நம்பிக்கையை மதிக்காமல் கூட இருந்திருப்பார்கள். அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் தேவை, அவருடைய வேலையானது நடக்க வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தம்பி, அண்ணன், ஏதாவது உறவை நாடிக்கொண்டு உங்களிடம் தேடி வருவார்கள். தேடி வந்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ததற்கு அப்புறம் அந்த ஒரு தேவையை முடிந்தவுடன் உங்களை ஒரு ஆளாக கூட அவர்கள் மதிக்க மாட்டார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாங்க. இருந்து அவர்கள் உங்களை நிறைய விதங்களில் பயன்படுத்தி இருப்பார்கள். அதனை நீங்கள் தெரிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களை ஒரு ஆளாக கூட மதிக்காமல் கூட போயிருப்பாங்க. ஆனால் ஒரு தேவை என்று வரும்பொழுது உங்களை தேடி வருவார்கள் மற்ற நபர்களை விட. ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த விதமான பணமும் கேட்க மாட்டீங்க, மறுபேச்சு பேச மாட்டீங்க. அதனால் உங்களிடம் ஒரு தேவையானது இருக்கும். உங்களை பயன்படுத்தி கொண்டால் அதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இரண்டாவது தவறு என்ன தெரியுமா? உங்களுடைய மனதில் இருந்த கவலைகளை யாரிடமும் பகிராமல் நீங்கள் தனியாம சுமந்து கொண்டு இருப்பதுதான் இரண்டாவது ஒரு தவறாக இருக்கும். இதனால் உங்களுக்கு மன அழுத்தங்கள் அதிகரிக்கக்கூடும். தனிமையான முடிவு எடுக்கக்கூடிய சிந்தனைகள் தோன்றும். யாரிடமும் பேச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். இது உங்களுக்கு இரண்டாவது தவறாக இருக்கும். மூன்றாவது தவறு என்ன தெரியுமா? சில முக்கியமான முடிவுகளை அவசரமாக எடுத்தது. அது உங்களுடைய குடும்பத்திற்காகவோ, பணத்திற்காகவோ, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு செயல்களுக்காகவோ. ஆனால் எதுக்காக இருந்தாலும் நீங்கள் அவசர முடிவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட முடிவுகளை உங்களுக்கு வேண்டாம். அந்த முடிவுகளை தவிர்த்து கொண்டு குடும்பத்திடம் ஒரு முறைக்கு பல முறை கலந்துரை ஆடிவிட்டு அதற்கப்புறம் உங்களுடைய முடிவுகளை எடுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்திற்கு ஆளாக்கக்கூடும். நீங்கள் அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பின்னர் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த 3 தவறுகளும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை சில காலங்கள் கவலைக்கிடமான நிலைக்கு கொண்டு சென்று இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியா தவறா என்று கூட நீங்கள் யோசித்திருக்கலாம். அப்படிப்பட்ட சில நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருந்திருக்கும். எனவே கடகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களுடைய கவனம் சிதறல்.
உங்களுடைய கவனத்தை நீங்கள் சிதறுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். எதை செய்வது, எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் நன்மைகள் நடக்கும், எதை செய்தால் கெடுதல்கள் நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாமல் எவ்வளவோ பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். பல விஷயங்கள் நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீர்கள். சில நேரங்களில் நீங்கள் அதுவும் ஒரே நேரத்தில் சில பிரச்சனைகளையும் ஒரே ஒரு பிரச்சனையை கூட சில நேரங்களில் நீங்கள் நினைத்து அதனை யோசித்து கொண்டே இருப்பீர்கள். இதனால் முக்கியமான விஷயங்களில் உங்களுடைய கவனமானது குறைந்துவிடும். பணம் தொடர்பான ஒரு பெரிய இழப்பு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கலாம். அதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். ஆனால் இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய கவனம் சிதறல் மட்டுமே. அது ஒரு வியாபாரமோ, முதலீடோ அல்லது தவறான நம்பிக்கை காரணமாக கூட உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனால் அதற்கு முக்கியமான காரணம் மற்றவர்களை விட நீங்கள் தான் என்று கூற வேண்டும். ஏன் அப்படின்னா உங்களுடைய கவனம் சிதறல் அதனால் மட்டுமே ஏற்பட்டது. இதனை நீங்கள் ஒற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இப்படிப்பட்ட கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இன்னொரு பெரிய வழி யாரை நம்புவது என்று தெரியாமல் போவதுதான். சிலர் உங்களை நம்ப வைத்து பின்னர் துரோகம் செய்துவிட்டு போவார்கள். இந்த அனுபவங்கள் உங்களுடைய மனதில் ஒரு பயத்தை உருவாக்கியிருக்கும். இதனால் யாரை நம்புவது என்று தெரியாமல் நீங்கள் முழித்து கொண்டிருப்பீர்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். ஆனால் நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன். அதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நிச்சயமாக ஆரம்பமாகிவிடும். ஆரம்பமாகி அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது கிரகங்களின் நிலையானது மாற ஆரம்பிக்கும். கிரகங்களின் நிலையானது மாறி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும். இதுவரை தடைப்பட்டிருந்த சில விஷயங்கள் மெதுவாக நகர ஆரம்பிக்கும். நகர ஆரம்பித்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும். முக்கியமா பணம் தொடர்பான ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது ஒரு புதிய வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றமாக கூட இருக்கலாம். எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். இன்னும் சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள், பெரிய திருப்பங்கள், பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். நடந்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமாக மாற்றிவிடும். எனவே கடகம் ராசி என்பர்களே, இனி வரக்கூடிய காலத்தில் நீங்க செய்ய வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். முதல் விஷயம் என்ன தெரியுமா? யாரிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை கவனமாக முடிவு செய்துவிட்டு நம்பிக்கை வையுங்கள். எல்லாரிடமும் பழகுங்கள், பேசுங்கள். ஆனால் யாரிடம் எதை கூற வேண்டும், யாரிடம் பணம் பற்றி நீங்கள் பேச வேண்டும், பணத்தை நம்பிக்கையாக கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து அவர்களின் மீது நம்பிக்கை வையுங்கள். இல்லையென்றால் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். இரண்டாவது விஷயம், உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி புதிய முயற்சிகளை தொடங்க வேண்டும். இதுவரைக்கும் செய்கின்ற வேலைகளை மட்டுமே செய்து கொண்டு இருக்காமல் புதிதாக யோசியுங்கள். உங்களுக்குன்னு சில திறமைகள் இருக்கலாம். அது தொழில் ரீதியாக இருக்கலாம், வியாபார ரீதியாக இருக்கலாம், வேலை ரீதியாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த ஒரு விஷயத்தில் உங்களுடைய திறமைகளை இன்னும் வளர்த்து கொள்ளுங்கள். வளர்த்து உங்களுடைய வேலைகளில் இன்னும் முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மூன்றாவது என்ன தெரியுமா? உங்களுடைய மன அமைதியை பாதுகாக்க வேண்டும். யாரையும் தேவையில்லாமல் நம்பிக்கை வைத்து அனைவரிடமும் மிகவும் க்ளோஸாகவும் ஆக வேண்டாம், அப்படியேவும் இருக்க வேண்டாம். போதும் என்று நினைத்து கொண்டு வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமான மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். இந்த 3 விஷயங்களை நீங்கள் சரியாக செய்தால் உங்களுடைய வாழ்க்கை, குடும்பம், தொழில், பணம் இவை அனைத்தும் மெதுவாக உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். எனவே இந்த 3ல மட்டும் உங்களுடைய முழு நம்பிக்கை, தன்னம்பிக்கையை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில வாழுங்கள். பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? எதிர்பாராத செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். இது ஒரு வேலை தொடர்பாக செய்தியாக கூட நிச்சயமாக இருக்கலாம், அல்லது ஒரு பண வாய்ப்புக்கான ஒரு தொடர்பு தகவலாக கூட இருக்கலாம். சில நேரங்கள்